என்னது ராயன் மூவிக்கு நேஷனல் அவார்டா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இந்த அக்கா போட்ட ஸ்டெப்புக்காண்டியே நேஷனல் அவார்டு கொடுத்துருப்பாங்க போல. அப்புறம் நம்ம தனுஷ் அண்ணாவோட கேப்டன் மில்லர் மூவிக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிருக்கு. இதோட மெய்யழகன், மகாராஜா, அமரன் இந்த தமிழ் படங்களுக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. இதுல அமரனோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஜிவிக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் அமரன் டைரக்டருக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. இதுல சாய் பல்லவிக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வேற எந்த மூவிஸ்க்குலாம் கிடைச்சிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் புஷ்பா படத்துக்கு சிறந்த திரைக்கதை மற்றும் ஆடைக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. அவர் படம் முழுவதும் இந்த பூ போட்ட சட்டையை தான் போட்டிருப்பாரு. இதுக்கு எதுக்கு கொடுத்தானுங்கன்னு யாருக்கும் தெரியல. உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. என்னோட விருப்பம் என்னன்னா, இந்த ஆடைக்கான விருதையாச்சும் விக்ரம் சாருக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். தங்கலான் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் 3 ஜென்ரேஷன் ஆக்டிங்கை விக்ரம் சார் கொடுத்துருப்பாரு. அதில் ட்ரெஸ்ஸிங் அந்த காலத்து பருத்தி ஆடையை எப்படி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு பா ரஞ்சித்து. உண்மையிலே ஆடைக்கான விருது தங்கலான் படத்துக்கு கொடுத்துருந்தா இன்னுமே பெஸ்ட்டாக இருந்துடும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் டெய்லி வீடியோஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.